என்ன அபிஷா? சொல்லுங்க மாமா. என்ன சித்ரா பௌர்ணமி வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. இன்னைக்குதான் சித்ரா பௌர்ணமி நம்ம நாகபுரத்துல சிறப்பா கொண்டாட இருக்கிறோம். ரொம்ப டே. சித்ரகுப்தர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கிற நாள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம செய்த இத்தனை நாள் செய்தோம் பாவம் நிறைய செஞ்சிருப்போம், நமக்கே தெரியாம கூட நிறைய பாவங்கள் செஞ்சிருப்போம். அதெல்லாம் கழிக்கிறதுக்கான ஒரு புண்ணியமான நாள். இந்த புண்ணியமான நாள்ல நம்ம அம்மாவோட அருள் நமக்கெல்லாம் எவ்வளவு முக்கியமானது இல்லையா? அந்த அருளை அள்ளி இறைக்கிறதுக்கு இப்ப இந்த கதவை திறங்க, உங்களுக்கு எல்லாம் அள்ளி இறைச்சு தரண்டா என்னோட அருள் அப்படிங்கிற மாதிரி அம்மா அங்க உட்கார்ந்து இருக்காங்க. நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அம்மாவோட அந்த அழகான ஃபேஸ பாக்கணும் இல்லையா? அந்த பாக்கி நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. நான் 2 வருஷமா இந்த விரதம் இருக்க வெயிட் பண்ணேன். அதாவது ஒரு புக்ல நான் படிச்சேன் இந்த விரதத்தை பத்தி. அப்ப எனக்கு அந்த படிக்கும் போதே ஒரு இன்ஸ்பிரேஷன், இந்த விரதத்தை எப்படியாவது நம்ம ஒரு நாளாவது இது இருந்துடணும் அப்படின்னு. 2 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு அதுவும் நம்ம நாகபுரத்துல அந்த விரதத்தை இருக்கிற சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. எவ்வளவு ஒரு அருமையான விஷயம். அதே மாதிரிதான் இந்த சிவராத்திரி கூட 3வது சிவராத்திரி நம்ம நாகபுரத்துல செமையா கொண்டாடணும் இல்லையா? அது மாதிரி இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு நாகபுரத்துல அமைச்சு தந்த நம்ம நாகலட்சுமி வாராகிதாக்கும் நாகம்மாக்கும் சந்திரம்மாக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சிருக்கிறேன். தம்பி பிரசாதம் ரெடி ஆயிடுச்சா? ஆமாங்க, நம்ம சித்ரா பௌர்ணமிக்கு அம்மா உங்களுக்கு சாப்பாடு எடுத்து தம்பி பொங்கல் பொங்குதா? பொங்கல் பொங்குவாங்கண்ணே. இன்னொரு கதவை திறந்து விட்டு நல்லா பொங்குவாங்க. அப்படியா? திறக்க முடியாத கதவா? அபி பொங்கல்லாம் வைக்க தெரியுமா உனக்கு? பழகுறியா? சிறப்பா பொங்கிற. பொங்கல சக்தி ஜெய் வராயி, ஜெய் ஜெய் வராயி. இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி திருநாள். இன்னைக்கு நம்ம நாகபுரத்துல அம்மா வந்து வேறொரு காட்சியா நம்மளுக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மக்கள்லாம் நேற்று இருந்தே வந்துட்டாங்க, வந்து தங்கியிருந்து வெளியூர் பக்தர்கள்லாம் வந்து சித்ரா பௌர்ணமியை காண நம்ம நாகபுரம் முத நாளே வந்து அம்மாவோட வீட்டில் இருக்காங்க. இன்னும் பக்தர்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க.